மதுரை சித்திரை திருவிழாவின் முத்திரை நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. பச்சை பட்டுடுத்தி தங்க குதிரை வாகனத்தில் வந்த கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளினார். அப்போது விண்ணை முட்டும் அளவுக்கு கோவிந்தா என பக்தி முழக்கமிட்டு பக்தர்கள் கள்ளழகரை தரிசித்தனர். பச்சை பட்டுடுத்தி வந்த கள்ளழகரை வைகை ஆற்றில் கூடியிருந்த பக்தர்கள் மெய்சிலிர்த்து வழிபாடு செய்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் இருந்து அனுப்பப்பட்ட மாலையை சூடிக்கொண்டு கையில் பச்சை கிளியை ஏந்திக் கொண்டு தங்க குதிரையில் கள்ளழகர் கம்பீரமாக வலம் வந்து பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தினார். கள்ளழகர் ஆற்றில் இறங்குவதை காண வைகை ஆற்றில் குவிந்த கூட்டத்தால் ஆற்று வெள்ளமே மூழ்கி போனது. எங்கு காணினும் மக்கள் தலைகளாக காட்சியளிக்க திரும்பும் திசையெல்லாம் கோவிந்தா முழக்கம் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது. மேலும் அழகரை கண்டதும் தோல்பை கொண்டு தண்ணீரை பீய்ச்சி அடித்து பக்தர்கள் உற்சாகமடைந்தனர். பயங்கரவாதிகளை அழிக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இன்னும் தொடர்கிறது என இந்திய விமானப்படை தெரிவித்துள்ளது. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் மீறினால் கடும் பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பாகிஸ்தானில் 9 பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டதோடு 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக ராணுவ நடவடிக்கைகளின் தலைமை இயக்குநர் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய் விளக்கம் கொடுத்துள்ளார். கடந்த 4 நாட்களில் மட்டும் இந்தியாவின் தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவத்தைச் சேர்ந்த 40 வீரர்கள் பலியானதாக கூறியுள்ளார். இந்தியாவின் துல்லியமான தாக்குதல் காரணமாக பாகிஸ்தானில் உள்ள 11 விமானப்படை தளங்கள் அழிக்கப்பட்டன. டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த ஏர் மார்ஷல் AK பார்த்தி இந்தியாவின் தாக்குதலால் பாகிஸ்தான் விமானப்படை தளங்களில் பெரும் சேதம் ஏற்பட்டிருப்பதை உறுதிப்படுத்தும் விதமாக செயற்கைக்கோள் புகைப்படங்களை வெளியிட்டார். ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் எல்லையில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் இந்திய ராணுவ வீரர்கள் 5 பேர் வீரமரணம் அடைந்தனர். செய்தியாளர் சந்திப்பின் போது இதனை தெரிவித்துள்ள முப்படை அதிகாரிகள் நாட்டுக்காக ராணுவ வீரர்கள் செய்த தியாகம் என்றென்றைக்கும் நினைவு கூறப்படும் என தெரிவித்தனர். பாகிஸ்தானின் கராச்சியை தாக்க தயாராக இருந்ததாக இந்திய கடற்படை துணை அட்மிரல் AN பிரமோத் தெரிவித்திருக்கிறார். பெஹல்காம் தாக்குதல் சம்பவத்திற்கு பிறகு இந்திய கடற்படை விரைவான கடல்சார் பதில் நடவடிக்கைகளை எடுத்ததாக கூறியவர் அரபிக்கடல் பகுதியில் ஆயுதங்கள் ஏவி தயார் நிலையில் உறுதிப்படுத்தியதாகவும் தெரிவித்திருக்கிறார். இனிமேல் ஏதாவது ராணுவ நடவடிக்கை எடுக்க துணிந்தால் இந்தியா என்ன செய்யும் என்பது பாகிஸ்தானுக்கு நன்றாக தெரியும் என இந்திய கடற்படை துணை அட்மிரல் AN பிரமோத் எச்சரித்துள்ளார். பாகிஸ்தானின் எந்தவொரு விரோத நடவடிக்கைக்கும் தீர்க்கமாக பதிலளிக்க அரபிக்கடலில் இந்திய கடற்படை நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சண்டையின் போது 2 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் கூறும் தகவலுக்கு இந்திய விமானப்படை மறுப்பு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானுக்குள் பறந்து விமானப்படை தளங்கள் மீது துல்லியமாக வான்வழி தாக்குதல் நடத்திய இந்திய விமானிகள் அனைவரும் பத்திரமாக நாடு திரும்பியதாக விமானப்படை விளக்கம் அளித்துள்ளது. பாகிஸ்தானுக்கு இனி தரப்படும் பதிலடி மிகவும் வலுவானதாக இருக்க வேண்டும் என முப்படை தளபதிகளுக்கு பிரதமர் மோடி உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானிலிருந்து தோட்டாக்கள் வந்தால் இங்கிருந்து ஏவுகணைகளை அனுப்ப வேண்டும் என அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தான் மீண்டும் வேண்டும் என்றே காஷ்மீரை ஒரு சர்வதேச பிரச்சனையாக மாற்றியுள்ளதாக முதலமைச்சர் உமர் அப்துல்லா குற்றஞ்சாட்டியுள்ளார். நீண்ட காலத்திற்கு பிறகு மீண்டு வந்த சுற்றுலாத்துறை மீண்டும் சரிந்திருப்பதாக கூறியவர் விமான நிலையங்கள் பள்ளிகள் மூடப்பட்டு பள்ளத்தாக்கு வெறிச்சோடி காணப்படுவதாக வேதனை தெரிவித்தார். காஷ்மீர் பிரச்சினை தொடர்பாக பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை இருக்காது என மத்திய அரசு வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. சண்டை நிறுத்தம் கொண்டுவரப்பட்ட நிலையில் அடுத்ததாக செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இன்று இந்தியா பாகிஸ்தான் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். ராஜஸ்தான், பஞ்சாப் ஆகிய 2 மாநிலங்களில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது. சண்டை நிறுத்த உடன்படிக்கை ஏற்பட்ட 3 மணி நேரத்தில் பாகிஸ்தான் அத்துமீறி ட்ரோன்களை அனுப்பி தாக்கியது. இதேபோல தாக்குதல் நடத்தப்படக்கூடும் என்பதால் முன்னெச்சரிக்கையாக ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் மாநில எல்லையோர பகுதிகளில் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டது. சண்டை நிறுத்தத்திற்கு முன் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திய ஏவுகணைகளின் பாகங்கள் மீட்கப்பட்டுள்ளன.
ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தை குறிவைத்து பாகிஸ்தான் அனுப்பிய ஏவுகணையை இந்திய ராணுவம் இடைமறித்து அழித்தது. இதில் ஏவுகணையின் உடைந்த பாகங்கள் வீட்டின் சுவரை துளைத்த நிலையில் தற்போது அவை மீட்கப்பட்டுள்ளன. ஆபரேஷன் சிந்தூரில் வீரமரணம் அடைந்த ஆந்திராவைச் சேர்ந்த ராணுவ வீரரின் உடல் துப்பாக்கி குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. காளிதாண்டாவைச் சேர்ந்த ராணுவ வீரர் முரளி நாயக் கடந்த 9ஆம் தேதி பாகிஸ்தானுடன் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் உயிரிழந்தார். ஜம்மு மற்றும் காஷ்மீரில் பயிலும் தமிழக மாணவர்கள் பத்திரமாக டெல்லிக்கு அழைத்து வரப்பட்டதோடு சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட மோதலை அடுத்து ஸ்ரீநகர் மற்றும் பாரமுல்லா கல்வி நிறுவனங்களில் பயின்று வந்த 38 தமிழக மாணவர்கள் சொந்த ஊர் திரும்புவதற்கு தமிழக அரசு ஏற்பாடு செய்திருந்தது. நீடிக்கும் பதற்றத்திற்கு மத்தியில் பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக பெண் உட்பட 2 பஞ்சாப் மாநில காவல்துறை கைது செய்தது. இவர்கள் இருவரும் நாட்டின் ராணுவ நடவடிக்கைகள் குறித்த தகவல்களை பாகிஸ்தானை சேர்ந்த நபருக்கு கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. சத்தீஸ்கரின் ராய்ப்பூரில் எதிரே வேகமாக வந்த ட்ரெய்லருடன் லாரி மோதியதில் 14 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த 30க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. மலர் கண்காட்சியை தொடக்கி வைப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று உதகை செல்கிறார். நீலகிரி மாவட்டம் உதகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொதுமக்களுக்கு பட்டாக்களையும் வழங்குகிறார். மேலும் தொட்டபெட்டாவில் பழங்குடியின மக்களை சந்தித்து கலந்துரையாடுகிறார். மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தையில் வன்னியர் சங்கம் சார்பில் சித்திரை முழு நிலவு மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மாநில அரசின் சார்பில் தனியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. 10.5% இடஒதுக்கீட்டுக்காக பாமக விரைவில் போராட்டம் நடத்தும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சித்திரை முழு நிலவு மாநாட்டில் பேசிய அவர் 45 ஆண்டுகளாக இடஒதுக்கீட்டுக்காக போராடி வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். மேலும் கட்சியை பொறுத்தவரை கூட்டணியை தாம் பார்த்துக் கொள்வதாக அறிவித்துள்ளார். தமிழகத்தில் வெறும் வாக்கு வங்கியாக மட்டுமே வன்னிய சமுதாயத்தை பயன்படுத்துவதாக பாமக தலைவர் அன்புமணி ஆவேசமாக கூறினார். வன்னியர் சங்க மாநாட்டில் பேசிய அவர் தேர்தல் சமயத்தில் மட்டும்தான் வன்னியர்கள் பற்றி பேசுவார்கள் என்றார். மேலும் நாம் ஆளும் காலம் வந்துவிட்டதாக கூறி இளைஞர்களுக்கு அரசியல் அழைப்பு விடுத்தார். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். சர்வதேச அன்னையர் தினத்தையொட்டி சிறப்பு குழந்தைகளின் அன்னையர்களுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி விருது வழங்கி கௌரவித்தார். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் ஆர்.என். ரவி தேசிய அளவில் சிறப்பு மாற்றுத்திறனாளி குழந்தைகளை பாதுகாக்க மத்திய அரசும் பிரதமர் மோடியும் பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து வருவதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளுக்கும் மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும் என அறிவித்தது என்ன ஆனது என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கேள்வி எழுப்பினார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் நடைபெற்ற இபிஎஸ் பிறந்தநாள் விழாவில் பேசியவர் திமுக அறிவிப்புகள் வெற்று காகிதத்தில்தான் இருக்கும் என சாடினார். விசிக தலைவர் திருமாவளவன் திமுகவுடன் கொள்கையில் முழுமையாக ஒத்துப்போகிறாரா என்பது குறித்து விளக்கமளிக்க வேண்டும் என்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜாதிய சக்திகளோடும் மதவாத சக்திகளோடும் ஒருபோதும் தேர்தல் கூட்டணி கிடையாது என்ற திருமாவளவன் கருத்துக்கு பதிலளித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தை அடுத்த திருவிடந்தை பகுதியில் வன்னியர் சங்கத்தின் சார்பாக நடைபெற்ற சித்திரை முழு நிலவு மாநாட்டையொட்டி வன்னியர் சங்க கொடியுடன் பாராகிளைடர் பறக்கவிடப்பட்டது. இதைக் கண்ட ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பாராகிளைடரை கண்டு ஆர்ப்பரித்து மகிழ்ச்சியடைந்தனர். சித்திரை முழு நிலவு மாநாட்டில் அரங்கேற்றப்பட்ட ட்ரோன் ஷோ அனைவரையும் பிரமிக்க வைத்தது.
பாமக நிறுவனர் ராமதாஸ், அன்புமணி உள்ளிட்ட தலைவர்களின் புகைப்படங்கள் வானில் ட்ரோன்களை கொண்டு உருவாக்கம் செய்து காட்சிப்படுத்தப்பட்டது. குறிப்பாக காடுவெட்டி குருவின் புகைப்படம் வானில் தோன்றியதை கண்ட தொண்டர்கள் உற்சாக மிகுதியில் பெரும் ஆரவாரம் செய்து கைதட்டி கோஷமிட்டனர். மதுரை சித்திரை திருவிழாவில் பக்தர்களின் பாதுகாப்பு வசதிக்காக வைகை வீரன் என்ற பெயரில் QR கோட் ஸ்கேன் செயலி காவல்துறை சார்பில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய காவல் ஆணையர் லோகநாதன், சித்திரை திருவிழாவில் குழந்தைகள் தொலைந்து விடாமல் இருக்க கையில் அடையாளம் காணும் வகையில் கைப்பட்டை அணிவிக்கப்படும் என தெரிவித்தார். சென்னை குரோம்பேட்டை ரயில் நிலையம் அருகே தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரை நோக்கி சென்ற மின்சார ரயிலின் என்ஜினிலிருந்து திடீரென புகை வந்ததால் உடனடியாக ரயில் நிறுத்தப்பட்டது. பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு ரயிலிலிருந்து கீழே இறங்கினர். ரயில்வே ஊழியர்கள் என்ஜினை ஆய்வு செய்தபோது மின்சார உராய்வு காரணமாக புகை வந்தது தெரியவந்தது. சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடம் இடையே மண்ணெண்ணெயை ஊற்றிய நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அந்த நபரை பிடித்து விசாரித்தனர். மதுபோதையில் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் போல பேசி வருவதால் தீவிர விசாரணையில் ஈடுபட்டிருக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் நடைபெற்ற 11வது வாசனைப் பொருட்கள் கண்காட்சியில் இறுதி நிகழ்வாக உள்ளூர் கலைஞர்களின் கலை நிகழ்ச்சியும் பரிசளிப்பு விழாவும் நடைபெற்றது. இதில் 13 வகையான 395 கிலோ வாசனை திரவியங்களை கொண்டு அமைக்கப்பட்ட மலை ரயில் நிலையத்திற்கு முதல் பரிசு வழங்கப்பட்டது. கோடை விடுமுறையொட்டி கடலூர் வெள்ளிக்கடற்கரையில் குவிந்த ஏராளமான மக்கள் குடும்பத்தோடு நேரத்தை செலவிட்டு மகிழ்ச்சியடைந்தனர். கடல் நீரில் குளித்தும் கடற்கரையில் குழந்தைகளோடு பல்வேறு விளையாட்டு உபகரணங்களை வைத்து விளையாடியும் உற்சாகம் அடைந்தனர். மேலும் அதிக அளவில் கூட்டம் நிறைந்து காணப்பட்டதால் கடலோர காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கோடை மற்றும் வார விடுமுறையொட்டி சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரியில் குவிந்தனர். அதிகாலையில் முக்கடலும் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமம் கடற்கரையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை கண்டு ரசித்தனர். கோடை விடுமுறை மற்றும் ஞாயிறு விடுமுறை காரணமாக சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை பகுதியில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. அதிக வெப்பம் காரணமாக நீண்ட நேரம் காவிரியில் நீராடி மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள் மேட்டூர் அணை பூங்காவில் இருக்கக்கூடிய பாம்பு, முயல் பண்ணையை கண்டுகளித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் போலி ஆவணங்கள் தயாரிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த முத்திரைகள், போலி சான்றிதழ்களை கைப்பற்றிய அதிகாரிகள் 3 கைது செய்தனர். மேலும் ஒரு தையல் கடை மற்றும் வீடு ஆகியவற்றுக்கு சீல் வைக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மாத்தூரிலிருந்து திருவண்ணாமலை செல்வதற்கு போதிய பேருந்துகள் இல்லாததால் பக்தர்கள் அவதியடைந்தனர். கிரிவலம் செல்வதற்காக காத்திருந்த மக்கள் பேருந்துகள் புறவழிச்சாலையில் இயக்கப்பட்டதாக புகார் கூறினர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் ஆந்திர மாநில பக்தர் ஒருவர் வெயில் தாங்க முடியாமல் மயங்கி விழுந்தார். அவரை சக பக்தர்களும் அங்கு பணியில் இருந்த போலீசாரும் உடனடியாக மீட்டு முதலுதவி அளித்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சென்னையை அடுத்த ஆவடியில் பிரபல உடற்பயிற்சி நிலையத்தின் பிரம்மாண்ட பெயர் பலகை காற்றில் விழுந்து விபத்துக்குள்ளானது. திருமுல்லைவாயல் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய பிரபல உடற்பயிற்சி நிலையத்தின் பெயர் பலகை காற்றில் தூக்கி வீசப்பட்டு உயர்மின் அழுத்த கம்பியில் விழுந்தது. நல்வாய்ப்பாக எந்த அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் புதிதாக கட்டப்பட்டு வரும் வீடுகளின் சுவர் மற்றும் தளங்கள் பெயர்ந்து விழுந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். கட்டடம் மேல் ஏறி தண்ணீர் ஊற்ற முற்பட்ட போது சுவர் இடிந்து விழுந்ததில் 3 காயமடைந்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே 5 நாட்களாக மின்சாரம் வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாமியார்மலை பகுதியில் கடந்த புதன்கிழமை சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்த போது பல்வேறு பகுதிகளில் மரம் விழுந்து மின்கம்பம் உடைந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் மதுபோதையில் தகராறு செய்த வடமாநில இளைஞர்களுக்கு பேருந்து ஓட்டுநர்கள் தர்ம அடி கொடுத்தனர். வேலம்பாளையம் செல்லும் பேருந்தில் மதுபோதையில் ஏறிய வடமாநில இளைஞர்கள் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் பேருந்து நடத்துனர் மற்றும் மற்றொரு பேருந்து ஓட்டுநர் அந்த இளைஞர்களை தட்டி கேட்டனர்.
சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் பயணி ஒருவர் வைத்திருந்த உடைமைகளுக்குள் திடீரென பாம்பு புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் பயணியின் உடைமையில் பதுங்கியிருந்த பாம்பை பிடித்து எடுத்துச் சென்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆண்டாள் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து நிர்வாகிகள் வழிபட்டனர். முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சுவாமிக்கு பூஜை செய்யப்பட்டது. திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமியையொட்டி நடந்த கிரிவலம் முடிந்து பக்தர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டனர். இந்த நிலையில் விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலை மார்க்கமாக காட்பாடிக்கு 6 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்ட போதும் மக்கள் முண்டியடித்துச் சென்றனர். மதுரை கள்ளழகர் சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் எழுந்தருளிய மண்டகப்படி பகுதியில் நின்று கொண்டிருந்த பக்தர் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். ஆம்புலன்ஸ் கூட செல்ல முடியாத அளவிற்கு தடுப்புகள் அமைக்கப்பட்டதால் செல்ல வழியின்றி சுற்றித் திரிந்த நிலையில் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்ததாக உறவினர்கள் தெரிவித்தனர். இதேபோல மேலும் ஒருவர் உயிரிழந்தார். நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுத்தவர் பிரதமர் மோடி என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்திருக்கிறார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் நடைபெற்ற தனியார் அறக்கட்டளை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் மத்திய அரசின் முத்ரா கடன் திட்டத்தின் அதிகம் பயனடைந்த மாநிலம் தமிழ்நாடுதான் என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ள நிலையில் நிவாரணமாக வழங்கப்பட்ட அரிசியை பெறுவதற்கு மக்கள் முண்டியடித்துக் கொண்டனர். பொருளாதார ரீதியாக நலிவடைந்து காணப்படும் 350 மீனவர்களை அடையாளம் கண்டு செங்கை சிங்காரவேலர் சிறிய விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டன. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் சாதி பெயரை சொல்லி பொக்லைன் உரிமையாளரை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொப்பம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கந்தசாமி கிணறு தூர்வாரும் பணியில் ஈடுபட்டிருந்த போது பொலிரியோ காரில் வந்த கும்பல் அவரை சாதி பெயரை சொல்லி தாக்கியதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தான் பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட இந்தியர்களுக்கு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் உள்ள KLK அரசினர் மேல்நிலைப்பள்ளி முன்னாள் மாணவர்கள் மௌன அஞ்சலி செலுத்தினர். 30 ஆண்டுகளுக்கு முன்பு படித்த மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஒருவரை ஒருவர் ஆறத் தழுவிக்கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுரவாயல் அடுத்த நெற்குன்றம் பகுதியில் நடைபெற்ற போதை விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான சிலம்ப வீரர்கள் பங்கேற்றனர். போதை பழக்கத்திற்கு எதிராக பதாகைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பியவர்கள் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை சாலையில் பேரணியாக சென்றனர். சென்னை தண்டையார்பேட்டையில் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக அதிக ஒலியுடன் பாட்டு போட்ட கோயில் நிர்வாகத்தினருக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்தனர். பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் அப்பகுதிக்கு சென்ற போலீசார் டெசிபல் அளவை மீறி சத்தம் வைத்தால் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தனர். மும்பையில் உள்ள சித்தி விநாயகர் கோவிலில் தேங்காய், பூக்கள், இனிப்புகள் பிரசாதமாக வழங்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானின் அத்துமீறிய தாக்குதலை அடுத்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக நிர்வாக புல் மற்றும் மல்லிகை பூக்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றன. நாடு முழுவதும் உள்ள மத தலங்களுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக உளவுத்துறைக்கு தகவல் வந்ததை அடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட நிலையில் பாகிஸ்தானில் ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவித்து மக்கள் பேரணி சென்றனர். பதற்றத்தை தடுக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதை பாராட்டும் வகையிலும் நாட்டின் ராணுவத்தை ஆதரிக்கும் வகையிலும் இஸ்லாமாபாத்தில் காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு மற்றும் வாகன பேரணி நடத்தினர். அமெரிக்கா, சீனா இடையிலான பரஸ்பர இறக்குமதி வரி விதிப்பு நடவடிக்கை குறித்து இரு நாடுகளும் 2வது நாளாக ஞாயிற்றுக்கிழமையும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டன. சீனா மீதான வரியை அதிகபட்சமாக 145% வரை உயர்த்தி அமெரிக்கா அறிவித்தது. இதற்கு பதிலடியாக அமெரிக்க பொருட்களுக்கு 125% இறக்குமதி வரி விதித்து சீனா அதிரடி காட்டிய நிலையில் பேச்சுவார்த்தை நீடிக்கிறது. யுக்ரைனில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என வலியுறுத்திய புதிய போப் ஆண்டவர் சண்டை நிறுத்த முடிவை எடுத்த இந்தியா, பாகிஸ்தான் நாடுகளை பாராட்டினார். செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் கூடியிருந்த மக்களிடையே பேசும்போது உலக அமைதியை வலியுறுத்தினார். திபெத்தில் 5.7 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது.
திங்கட்கிழமை அதிகாலை 2:41 மணியளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் பூமிக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாகவும் நாடு முழுவதும் அதிர்வுகள் உணரப்பட்டதாகவும் தேசிய நிலநடுக்கவியல் மையம் தெரிவித்துள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறும் முடிவில் விராட் கோலி உறுதியாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஓய்வு பெறும் முடிவை விராட் கோலி தேர்வுக்குழுவிடம் தெரிவித்ததாகவும் அதனை மறுபரிசீலனை செய்யுமாறு பிசிசிஐ கோரியதை அவர் ஏற்க மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. அடுத்த வாரம் நடைபெறும் தேர்வுக்குழுவின் கூட்டத்திற்கு பிறகே இறுதி முடிவு தெரியவரும் என சொல்லப்படுகிறது. இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் புதிய கேப்டனாக சுப்மன் கில்லை மே 23 அல்லது 24ஆம் தேதி பிசிசிஐ அறிவிக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே நாளில் இங்கிலாந்துக்கு எதிரான தொடருக்கான இந்திய அணியும் அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 25 வயதான சுப்மன் கில் தற்போது அணியின் துணை கேப்டனாக இருந்து வருகிறார். டெஸ்ட் போட்டிகளிலிருந்து விராட் கோலி ஓய்வு பெற உள்ளதாக வெளியான தகவல் உண்மையாக இருக்காது என தான் நம்புவதாக ஆஸ்திரேலிய முன்னாள் வீரர் மைக்கேல் கிளார்க் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து பேசியவர் டெஸ்ட் போட்டிகளில் விராட் கோலி இன்னும் அதிக ரன்கள் எடுக்கும் திறன் கொண்டவர் என தெரிவித்துள்ளார். ஐபிஎல் போட்டியை மீண்டும் தொடங்குவது குறித்து மத்திய அரசிடம் கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்று ஐபிஎல் சேர்மன் அருண் துமல் தெரிவித்தார். உடனடியாக தொடரை தொடங்க முடிந்தால் போட்டி நடைபெறும் இடங்கள், தேதிகள் உள்ளிட்ட அனைத்தையும் முடிவு செய்ய வேண்டும் என்றும் கூறினார். காயம் காரணமாக பெங்களூரு அணியின் கேப்டன் ரஜத் படிதார் விளையாட மாட்டார் என கூறப்படும் நிலையில் அடுத்த போட்டியிலிருந்து ஜிதேஷ் சர்மா அந்த அணியை வழிநடத்துவார் என தகவல் வெளியாகியுள்ளது. சிஎஸ்கே அணிக்கு எதிரான போட்டியில் ரஜத் படிதார் ஃபீல்டிங் செய்து கொண்டிருந்த போது அவரது விரலில் காயம் ஏற்பட்டது. ஐபிஎல் தொடரை மீண்டும் தொடங்குவதற்காக சொந்த ஊருக்கு திரும்பிய வீரர்கள், பயிற்சியாளர்களை அழைக்கும் பணியில் அணி நிர்வாகங்கள் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியானது. வரும் வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை மீண்டும் தொடர் தொடங்கும் எனவும் பாதியில் நிறுத்தப்பட்ட பஞ்சாப், டெல்லி இடையிலான போட்டி முதலில் நடைபெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நடப்பு ஐபிஎல் தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் இடம்பெற்றிருந்த ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க் மீண்டும் ஐபிஎல் தொடரில் பங்கேற்க மாட்டார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஐபிஎல் தொடர் நிறைவடைந்தவுடன் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி நடைபெற உள்ளதால் இந்த முடிவை எடுத்ததாக ஸ்டார்க்கின் மேலாளர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இலங்கையில் நடைபெற்ற முத்தரப்பு மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் தொடரை இந்திய அணி கைப்பற்றியது. இறுதிப் போட்டியில் இலங்கையுடன் மோதிய இந்திய அணி 97 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது. முதலில் களமிறங்கிய இந்திய அணி 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 342 ரன்கள் எடுத்தது. 343 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இலங்கை 48.2 ஓவரில் 245 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. விழுப்புரம் நகராட்சி திடலில் நடைபெற்ற மிஸ் திருநங்கை அழகி போட்டியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற நடிகர் விஷால் மேடையில் திடீரென மயங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூவாகம் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மிஸ் திருநங்கை அழகி போட்டியில் கலந்து கொண்ட நடிகர் விஷால் குறைந்த இரத்த அழுத்தம் காரணமாக மயங்கி விழுந்தார். இனிவரும் படங்களில் கதாநாயகனாக மட்டுமே நடிக்கப் போவதாக நடிகர் சூரி தெரிவித்துள்ளார். ஒரு கட்டத்தை தாண்டிய பிறகு மீண்டும் அந்த பாதைக்கு செல்வது கடினம் எனவும், அப்படி சென்றால் தன்னை கதாநாயகனாக வைத்து படம் தயாரிக்கும் தயாரிப்பாளர்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். நடிகர் சூரியின் மாமன் படத்தின் முன்னோட்ட நிகழ்ச்சி திருப்பூர் முத்தியால்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் பேசிய நடிகர் சூரி 14 வயதிலிருந்தே திருப்பூரில் வணிக நிறுவனத்தில் வேலை பார்த்த போது ஒரு தேங்காய் மண்ணுக்கு அலைந்து தெரிந்ததாகவும், தற்போது அதே திருப்பூரில் அளிக்கப்பட்ட வரவேற்பு பெருமையாக இருப்பதாகவும் கண் கலங்கி பேசினார். சித்ரா பௌர்ணமி தினத்தையொட்டி திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். மாதம் பௌர்ணமி தினத்தன்று சிவபக்தர்கள் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை தரிசிப்பதற்கு வருகை தரும் நிலையில் சித்திரை பௌர்ணமி நாளன்று கோயிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவில் கடற்கரையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சமுதிர அபிஷேகம் செய்து கடல் ஆரத்தி எடுத்தும் கடற்கரை மணலில் விளக்கு ஏற்றியும் வழிபாடு செய்தனர். இரவு முழுவதும் கடற்கரையில் தங்கி அதிகாலையில் கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர்.
கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வையொட்டி மதுரை வலையங்குளம் பகுதியில் தானாக முளைத்த தனிலிங்க பெருமாள் கோவிலில் 50,000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. 250 மூடை அரிசி, 3000 கிலோ காய்கறிகளை கொண்டு சாதம் மற்றும் சாம்பார் மட்டும் தயார் செய்யப்பட்டு விடிய விடிய சமபந்தி அன்னதானம் நடைபெற்றது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலை ஒட்டிய கிரிவல பாதையில் அமைந்திருக்கக்கூடிய நித்யானந்தா ஆசிரமத்தில் தொடர்ந்து 48 மணி நேரம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வு தொடங்கியது. சித்ரா பௌர்ணமியையொட்டி கிரிவலம் செல்லும் திரளான பக்தர்கள் இந்த அன்னதான நிகழ்ச்சியில் பங்கேற்று பூஜிக்கப்பட்ட உணவை உண்டு சென்றனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் உள்ள ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் தெப்ப உற்சவ திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கோயிலில் கடந்த 1ஆம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் சித்திரை திருவிழா தொடங்கியது. முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான தெப்ப உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் திருவாடுதுறை கிராமத்தில் வெள்ளைவேம்பு மாரியம்மன் ஆலய காவடி மற்றும் பால்குடம் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மஞ்சள் ஆற்றங்கரையிலிருந்து வான வேடிக்கை மேலதாளம் முழங்க பக்தர்கள் சக்தி கரகம், அலகு காவடி, மயில் காவடி, அலங்கார காவடி மற்றும் பால்குடம் சுமந்து ஊர்வலமாக வந்தனர். ட்ரயம்ப் மோட்டார் சைக்கிளில் இந்திய நிறுவனம் தன்னுடைய ஸ்கிராம்ப்ளர் 400XE பைக்கின் லான்ச்சிங் டீசரை வெளியிட்டுள்ளது. ஸ்கிராம்ப்ளர் 400X இன் ஆஃப்-ரோட் வெர்ஷன் அர்ப்பணிக்கப்பட்ட வடிவமைப்பை கொண்டிருக்கும் பைக்காக பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் விரைவில் அறிமுகம் செய்யப்பட உள்ள இந்த பைக்கின் விலை சுமார் 3 லட்சம் ரூபாய் வரை இருக்கலாம் என சொல்லப்படுகிறது.